ஓ மேல கை வைக்காதண்ணா. எங்க அம்மா சொன்னாலும் நான் கடைக்கு போக மாட்டேன். நீ சொன்னா போனமா? ஏய் நான் தவளத்தா பேசினுக்கிற. காசு கொடுங்க, நான் போயிட்டு வரேண்ணா. நான் உன்னை போக சொன்னா இவரு பெரிய இவரு போக மாட்டாரா கடிக்கு? அண்ணா அவன் போவானா, அவனை போட்டு அடிச்சல அதானா. நீ காசு கொடுங்க, நான் போயிட்டு வரேண்ணா. நம்ம அப்பா எவ்வளவு பெரிய கோயிந்த, நீ அசிங்கமா அவன்கிட்ட அடி வாங்குற. டேய் இந்த கத்தி தூக்குதுலாம் நம்ம அப்பாவோட போட்டோம். ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. அப்ப நம்ம எதுவுமே பண்ணாம நம்மள அடிப்பா, நம்ம கும்முன்னு இருக்கணுமா? பதம் நோண்டுறாங்க. நல்லா பொண்ணு இருப்பேன், நல்லா பொண்ணு இருக்க முடியாது. டேய் அம்மா மூஞ்சி காய்ச்சி பாருடா. டேய் பீடி வாங்க அமிச்சா எவ்வளவு நேரம் இருந்தா? இந்த பாருடா, கத்தி எடுத்து வெட்டி கேஸ் வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. புத்தி எடுத்து ஒழுங்கா பச்சு இந்த ஏரியால பெரிய ஆளாகுடா. தானா எல்லாம் மாறும். நாங்கண்ணா நான் வரோண்ணா. வாடா போலாம். ஏய் நில்லு. சொல்லுங்கண்ணா. டேய் நான் உங்களை போக சொன்னா பிரமோத்து சின்ன பசங்கடா, போட்டோம் விடு. நோ, இப்பெல்லாம் சின்ன பசங்க தானே பெரிய பெரிய சம்பவமே பண்றானுங்களே. ரொம்ப இருக்க மாட்டேன். இந்த வெட்டு உள்ள வைடா, ஏற்கனவே தடி சிக்கமா இருக்குது. சிசியா நீங்க போயிட்டு வாங்கடா. சரிண்ணா. டேய் உங்க அப்பா அச்சு விட்டுருக்கும் போதே போய் உங்களை அச்சு விட்டு இருந்தா இப்ப என் எதிர்க்கு தவளத்தான் பேசிருக்க மாட்டீங்க. எங்க அப்பா சீமான, எங்க அப்பனுக்கு நீ நம்பி துரோகம் பண்ணிட்ட. அவர் தனியா இருக்க நேரம் பார்த்து கும்பலா வந்து எங்க அப்பா நச்சு விட்டீங்க. அப்போ எங்க மாமா தனியா போய் உங்க அப்பா வச்சு விட்டுருக்க முடியாது சொல்றியா? எங்க அப்பன் நிந்தத்திலேயே கைமாலே 4 பேர் அடிப்பாரு. பொருள் இல்லாம ஒருத்தன் இந்த ஊருக்குள்ள வர முடியாது. எங்க அப்பா கிட்ட எத்தனை வாட்டி அடி வாங்கியிருக்க, என்ன மறந்துட்டியா? டேய் சும்மா நான் பழைய கதையை போயிட்டு நிக்கிறேன். அப்போ உங்க அப்பா டேய் இந்த ஏரியால நான் தான் சாவே அச்சு போட்டுருவேன். வாங்கடா. நோ, இன்னொரு தடவை மேல கை வச்ச நான் வெட்டியே போட்டுருவேன். டேய் வெட்டி போட்டுருவியா? இதுக்கான அம்மா நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வைக்குது. நம்ம அப்பா என்ன சொல்லியிருக்கான்? இந்த கத்தியை தூக்குறது சண்டைலாம் அவரோட போட்டதானே சொல்லியிருக்காரு. நம்ம 2 பேரும் நல்லா படிச்சு இந்த ஏரியாக்கே மதிப்பு தர மாதிரி ஆகணும் தான் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் உனக்கு புரியாதுல? சிசியா உங்க அப்பாவோட போனா எப்படிப்பா? வடச்சென்னை பத்துல ராஜன் கூட சண்டைலாம் என்னோட முடிட்டு வந்தாரு. ஆனா நம்பால் தனுஷ் திருப்பியும் சம்பவம் பண்ணல. நோ, படத்துல என்ன ஜோக் வேணா காட்டலாம், நிஜத்துல அதெல்லாம் வேலை ஆகாது. நான் எங்களை படிக்க விடனா எங்க அப்பா ஸ்நேகிதர்களுக்கு போன் வச்சு விட்டு போறானா, அப்புறம் என்ன நடக்க தெரியும்ல. டேய் நீ போன் வச்சா எங்க மாமன் அச்சு விட்டுருவாங்களா? டேய் கம்முனுரா. உன் பையனைய காலேஜ் தான் படிக்கிறான், கஞ்சா அடிக்கிறது இல்லாட்டி சண்டை போகுதுன்னு இருக்கான். ஒழுங்கா படிக்க சொல்லலாம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு. இந்த உலகத்துக்கு நம்ம என்ன தரோமோ அதுதான் நமக்கு திருப்பி நடக்கும். ஜாகிரதையா இருண்ணா. வாடா போலாம்.